பாத்தீங்களா? பாஜக ஒரு இடத்துல ஆட்சிக்கு வந்த உடனே அங்க கலவரம் வந்துருச்சு. பாத்தீங்களா? பாஜக அந்த இடத்துல வந்த உடனே அப்படி மக்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற வச்சுக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜியோட ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. அபிஷேக் பானர்ஜி அடி வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அடி வாங்கி அந்த அளவுக்கு கை கால் உடையல. மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களை காப்பாத்த டெல்லியில இருந்து எந்த அப்பே வரையான்னு சொல்லி பாப்போம்னு அப்படியே பேசுறாரு. தான் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு கடையிலே தானாக தூக்கிட்டு இறந்த மாதிரி கழுத்துல தூக்கு போட்டு ஏத்தி விட்டுட்டு மம்தா பானர்ஜி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை குறை சொல்லும் போது அங்க இருக்க காவல்துறை மம்தா பானர்ஜியை அடக்கியிருக்காங்க. இது மிகவும் முக்கியமான விஷயம். வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கர்மா இஸ் பூம்பராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பழமொழி தெரியும். ஆனால் அது பார்த்தோம்னா இவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்களுக்கு நடக்குமான்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னாலேவும் நம்ப முடியாத ஒரு விஷயம். வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு பாஜக ஆட்சி அமைச்சு 22 நாள் ஆகுது. இந்த 22 நாளில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே இருக்கும் மக்கள்கிட்ட ஒரு தைரியம், தெம்பு, ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நிறைய மாற்றங்களுக்கு அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியம். இப்போ நேற்று முந்தா நாள்லாம் பார்த்துருப்போம். நேற்று முந்தா நாளில் வெஸ்ட் பெங்காலில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் விஷயம் பார்த்தோம்னா மம்தா பானர்ஜியினுடைய மருமகன், அதாவது அவங்களுடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேக் பானர்ஜி, அவர் எம்பியாக இருக்கிறாங்க. அவரை அந்த ஊர் மக்கள், அவருடைய சொந்த மக்களே அடிச்சு நொறுக்கி அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோலாம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா பார்த்தீங்களா? பாஜக ஒரு இடத்துல ஆட்சிக்கு வந்த உடனே அங்கே கலவரம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? பாஜக அந்த இடத்துல வந்த உடனே அப்படி மக்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் ஒன்று வெளியே வருது. அதாவது முதல்ல அங்கே என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு யாருக்குமே இங்கே தெரியாது. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போஸ்ட் போடணும். ஆகுனா பாஜக தான் இதுதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த 15 வருஷம் டிஎம்சியினுடைய மம்தா பானர்ஜியோட ஆட்சி ஒரு அராஜக ஆட்சி. மக்களுக்கான ஆட்சியே அங்கே இல்லை, பெண்களுக்கான ஆட்சி இல்லை. அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு இஸ்லாமியர்களுக்காக, அதுவும் இந்திய இஸ்லாமியர்களுக்காக இல்லை, பங்களாதேஷிகள், ரோஹிங்கியன்ஸ் அண்டு பாகிஸ்தான் முஸ்லீம்காக தான் அந்த அம்மா அங்கே ஆட்சி நடத்தினாங்க. அங்கே பார்த்தோம்னா 15 வருஷத்தில் அரசியல் கொலைகள் 100க்கும் மேற்பட்டது நடக்கும். ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தோம்னா யார் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த வேட்பாளர்கள் வீடு நுழைஞ்சு அடித்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த பாஜக வேட்பாளர்களுடைய மனைவி, மகள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பசங்களை வெட்டி கொண்டிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு போன சாதாரண பொதுமக்களை கூட இவங்க வெட்டி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் யாருக்குமே இங்கே தெரியாது. ஏன்னா தெரியாத அளவுக்கு மீடியாக்கள் அதை மறைச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா பாஜக ஆளாத மாநிலங்களில் என்ன நடந்தாலும் யாருமே எங்கேயுமே வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் ஒருத்தர் சின்ன கல் தடுக்கி விழுந்தா கூட ஐயோ அங்கே தடுக்கி விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறது நம்ம இந்தியா முழுவதுமே இந்த ஒரு கேவலமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் அபிஷேக் பானர்ஜி அடி வாங்கிட்டாரு அப்படின்ட்டு அடி வாங்கி அந்த அளவுக்கு கை கால் உடையலை, மண்டை உடையலை, சின்ன காயம் கூட வரலை. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா அடித்ததில் பாதி பேர் அவங்க கட்சிக்காரங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா 8 பேர் அந்த டிஎம்சியினுடைய சொந்த கட்சிக்காரனுங்க. அதாவது எதுக்காக இவர் இப்போ வெளியே ஏறியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்சி தான் எதிர்கட்சி வரிசையில் வரணும். அங்கே இப்போ அங்கே இருக்கும் ஆளுநர் RN ரவி அவர்கள் நமக்கு கவர்னராக இருந்தவங்க இப்போ அங்கே வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கிறாங்க. அதாவது எம்பியாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி ஆளுநர் RN ரவிக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கணும், எங்களுக்கு நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ RN ரவி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொடுக்குறதுக்கு உண்டான ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் கூடி நீங்கள் தான் டிஎம்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்பு எங்களுக்கு வரலை. அதனால் இது நீங்கள் சொல்லக்கூடாது, உங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்ட கடிதம் வேணும், இல்லாட்டி மம்தா பானர்ஜி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதனுடைய தலைவியாக, டிஎம்சியினுடைய தலைவியாக மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் தலைவரை மாற்றலை. அதுக்குள்ளே அபிஷேக் பானர்ஜி லெட்டர்
கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஜெயிச்ச அந்த 80 எம்எல்ஏக்களினுடைய லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 8 to 10 பேருடைய கையெழுத்துக்கள் வந்து டவுட்டாக இருந்திருக்கு. அப்போ அதை அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது அது அவங்களுடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டெலிஃபோன் மூலமாகவும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த எம்எல்ஏக்கள் சொன்னது, இல்லை நாங்கள் வந்து கையெழுத்து போடலை, எம்எல்ஏக்களினுடைய கூட்டம் எதுவுமே போடலை, எங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும் அதை நிப்பாட்டிட்டு இந்த கேஸை வந்து சிஐடிக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கு வந்து சம்மன் கொடுக்கறதுக்காக காவல்துறை அவர் இருக்கும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது சாந்தி நிகேதன் ஃபஸ்ட்டு அவருடைய வீடு, அங்கே சாந்தி நிகேதன் போகும்போது அவர் அங்கே வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. பார்த்தோம்னா இன்னொரு இடத்துல வந்து அவர் இருக்கிறாங்க, அங்கே இருக்காங்கன்னு சொல்லி போகும்போது வீட்டில் ஆள் இல்லை, இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கும் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கூட இங்கே படுத்து கிடந்து நாங்கள் அவரை பார்த்து தான் நாங்கள் இந்த சம்மனை கொடுத்துட்டு போவோன்னு சொல்லும்போது மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் போய் சொல்லியிருக்காரு. மறுபடியும் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்து கையெழுத்து போட்டுட்டு சம்மனை வாங்கிட்டு உள்ளே போயிட்டாரு. நாங்கள் வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக நாங்கள் வந்து கேஸை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் 2 விஷயம், 2 வீட்லையுமே பார்த்தோம்னா இந்த கழுதைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இவர் வந்து பெரிய அப்பாட்டக்காரெலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இதை பார்த்த அந்த கவர்மெண்ட்டு RN ரவி அவர்கள், கவர்னர் அவர்களுமே வந்து 2 வீட்டில் இருந்த அந்த இசட் பாதுகாப்பு பிரிவினுடைய காவலர்கள், ஒரு வீட்டுக்கே கிட்டத்தட்ட 85 காவலர்கள் மற்ற பாதுகாப்பு அம்சங்கள் இருந்ததை ஃபுல்லாகவே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ அது வந்து அபிஷேக் பானர்ஜிக்கு வந்து ஒரு காண்டு. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த போலி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இல்லையா, அதுவும் வந்து நம்மளை வந்து இது சிஐடி விசாரிக்க வந்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய அசிங்கம் அவங்களுக்கு. என்னன்னா, அதாவது வந்து அந்த வெஸ்ட் பெங்காலே வந்து நம்ம சொத்து, இப்போ நம்மளோட திமுக இருந்தது இல்லையா, தமிழ்நாடு பூரா எங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் பெங்கால் முழுவதுமே பார்த்தோம்னா எங்கள் சொத்து அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மண்டையில் ஏறி இருந்தது. இப்போ கவர்னரும் அங்கே இருக்கும் சிஎம் சுவேந்து அதிகாரி அவர்களும் வந்து சாட்டையை நல்லா சொல்லட்டி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிக்கவும் அது அவருக்கு அசிங்கமாக போச்சு. இப்போ 2 விஷயம் வந்து நம்மளை நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மக்களை வந்து மடைமாற்றணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து மக்களை மடைமாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நிறைய ட்ராமா பண்ணுவாங்க மம்தா பானர்ஜி. அவருடைய மருமகன் தானே, இவருக்குமே வந்து அந்த புத்தி இருக்கும். இதுக்கு இடையில எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சியும் டிஎம்சியும் வந்து அடிச்சுக்கிட்டதில்லை. டிஎம்சி கட்சியை சார்ந்த ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதை வந்து திடீர்னு பாசம் பொங்கி அந்த இறந்த நபரனுடைய வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரிக்க அபிஷேக் பானர்ஜி போயிருக்காரு. போன இடம் தான் வந்து இவருக்கு ஆப்பு வச்ச இடம். அந்த டிஎம்சி இறந்த நபர் பார்த்தோம்னா மக்களுக்கு வரக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அத்தனை திட்டங்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம எல்லாமே தானே வாரி சுருட்டி வாயில போட்ட ஒரு ஆளு. அப்ப இந்த ஆளுக்காக எதுக்கு டிஎம்சி கட்சியினுடைய தலைவர் வர்றாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து சோறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோறுனா திருடேன் அப்படிங்கவும் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த இடத்துலதே வந்து இவர் கேள்வி இருக்கும்போது இவங்க திமிரா பதில் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி திமிரா பதில் சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த மக்கள் வந்து அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கட்சிக்காரங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவங்க ஒரு 8 பேர் இப்போ கைது பண்ணதில் 12 பேரில் 8 பேர் டிஎம்சி கட்சிக்காரங்களும் 4 பேர் தான் வந்து எந்த கட்சியை சாராத பொதுமக்களுமேவும் அப்படி தான் வந்து முட்டையை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஹெல்மெட் ஒன்று போட்டிருக்காரு. இவர் போன அந்த கிராமம் வந்து ரொம்ப குக்கிராமம், கார் எதுவுமே போகாததுனால இவர் வந்து பைக்கில் போனதாக சொல்லப்படுது. பைக்கில் போயிட்டு தான் அந்த ஹெல்மெட்டை வந்து நாங்கள் தலையில் போட்டோம் அப்படின்ட்டு அடி வாங்கின ஒருத்தர் வந்து பத்திரிகைக்காரங்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது அவ்வளோ வீரியமாக, அவ்வளவு தைரியமாக, அவ்வளோ திமிராக தான் பேசி வந்து அபிஷேக் பானர்ஜி வந்து பேட்டியே கொடுக்குறாரு. ஒரு இடத்துல கூட ஒரு ரத்த காயமே இல்லை. அப்படி இருந்துமே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திடீர்னு பார்த்தோம்னா நார்மல் வார்டுக்கு இருந்த அந்த மனுஷன் திடீர்னு ஐசி யூனிட்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க. இதுதான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு டவுட்டை ஏற்படுத்துது. ஏன்னா மம்தா பானர்ஜி எலெக்ஷன் சமயத்துலலாம் நமக்கே தெரியும் வலது காலில் அடிபட்டிருக்கும், இடது காலில் கட்டு போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னா தலையில் கட்டு போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தோம்னா கையில் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய ட்ராமா பண்ணுவாங்க. அப்போ இவங்க ஏதோ ட்ராமா பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியேவும்
அபிஷேக் பானர்ஜி பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடுவில் கார் நிற்கிது. அந்த காரில் வந்து பேசுறாரு. எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களை காப்பாற்ற டெல்லியிலிருந்து எந்த அப்பே வரையான்னு சொல்லி பார்ப்போம்னு அப்படியே பேசுறாரு. அப்படின்னா மக்களை வந்து த்ரெட்டன் பண்றாரு, ஒரு பயமுறுத்துறாரு, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு. அதாவது வந்து ஏற்கனவே மோடி சொன்னாரு, அவர் வந்து இந்திய மக்களை சொல்லலை, பெங்காலிகளை சொல்லலை, யார் வந்து ஊடுருவக்காரர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்றாரு, மரியாதை அவன் நாட்டுக்கு போயிரு, இல்லாட்டி மே 5ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாதுன்னு நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. உள்துறை அமைச்சருமே சொன்னார். அதுக்கு ஆப்போசிட்டா பதில் சொல்றதுக்கு வந்து இந்த ஆள் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த மக்களவே வந்து த்ரெட்டன் பண்றாரு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களை காப்பாற்ற எந்த அப்பே வரையான்னு பார்ப்போன்னு சொன்னார் இல்லையா, அது வந்து மக்களுக்கு கோபம் இருக்கு. கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்குமே வந்து கோபம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்மளுடைய மக்களை பாதுகாப்பு தான் ஒவ்வொரு அரசியல்வாதியுடைய கடமை. அதுக்காகத்தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இந்த மறந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் வந்து தங்களுடைய சுய லாபத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. இப்போ அபிஷேக் பானர்ஜி நேற்று அடி வாங்கினதை நிறைய பேர் வந்து இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு நீலி கண்ணீர் வடித்ததுக்கு வடநாட்டு மீடியாக்கள் எல்லாமே வந்து தூக்கி போட்டுட்டாங்க. பார்த்துக்கங்க, அவன் என்னன்னா அநியாயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்க. மக்களை வந்து பப்ளிக்காக த்ரெட்டன் பண்ணுறான், பொதுக்கூட்டத்தில் நின்று பேசுகிறான், உங்களை வந்து 4ஆம் தேதி பிறகு நான் வச்சுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுமே வந்து நீ தைரியமான ஆளாக இருந்தால் நீ வெஸ்ட் பெங்காலில் கால் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து ஒரு த்ரெட்டன் பண்ணாப்ல. இந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கும் மாநில காவல்துறை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நிறைய சொத்துக்கள், சாதாரண பாவப்பட்ட மக்களுடைய சொத்துக்களை இந்த ஆள் அடிச்சு பிடிங்கிருக்காங்க அந்த டிஎம்சி கட்சியிலேருந்து. இப்போ அது நிறைய பேருக்கு வந்து இவங்க வெரிஃபை பண்ணி இந்த ஒரு 20 நாளில் வெரிஃபை பண்ணி பல ஏக்கர் நிலங்கள் வந்து அந்தந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது நிறைய இஸ்லாமியர்களுடைய இடமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தருக்கு கொடுத்தது இஸ்லாமியருக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் இடத்த வந்து டிஎம்சி கட்சிக்காரங்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த மனுஷன்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப பாவம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன அநியாயம் எடுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2020 வெறும் 6 வருஷம் தான் ஆகுது. 2020 பாஜக வேட்பாளராக நின்ற ஒரே காரணத்திற்காக தேவேந்திர நாத் ராய் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவரை அடித்து கொலை செஞ்சு அவரை வந்து தான் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு கடையிலே வந்து தானாக தூக்கிட்டு இறந்த மாதிரி கழுத்தில் வந்து தூக்கு போட்டு ஏற்றி விட்டுட்டு அதே கையில் இன்னொருத்தர் வந்து அந்தாலே அவரே வந்து தாங்கி பிடிச்ச மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அந்த பிணத்தை வந்து இறக்க விடாமல் அப்படியே வந்து அபிஷேக் பானர்ஜி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு வந்து கடுமையான உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்த்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் இல்லையா, ஐயோ நாளைக்கு வந்து நம்மளும் பாஜகவில் சேர்ந்தா வந்து நம்மளே வந்து இப்படி வெட்டி கொண்டுருவாங்க, இப்படி வந்து நம்ம குடும்பத்தை சீரழிச்சிருவாங்கங்கிற பயத்தினால யாருமே வந்து வர்றாங்க. அந்த வீடியோ எல்லாமே இப்போ மறுபடியும் சோஷியல் மீடியாவில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாஜகவில் சேர்ந்தா வெட்டி கொள்வது, பாஜக குடும்பத்தை அழிக்கிறது, இப்படி இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு அந்த மக்களே பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா கல்யாண் பானர்ஜி அடி வாங்குறாரு. அடினால அடி நல்ல சாத்துன்னு சாத்துறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு வேகம் வந்திருக்கு. இவங்களால இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் வந்து நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சட்டத்தின் படி வந்து இவங்களை தண்டிக்கணும். என்னைக்கு தண்டிக்கிறது, எத்தனை வருஷம் ஆகும்? எந்த அரசியல்வாதியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கும் கோர்ட்டு வந்து அவங்கள பனிஷ் பண்ணி அவங்க வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு எதுக்கு போவாங்க? அங்கே போனால் உள்ளே போனால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக திரும்பி வர்றாங்க. என்னமோ பிக்னிக் போயிட்டு வர்ற மாதிரி அவங்களாம் திரும்பி வந்துடுறாங்க. இப்படி தேவேந்திரநாத் ராய் மாதிரி பல ஆட்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்துருச்சு, கிடைக்கும் போது வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி 4 சாத்துனா தான் மற்ற அரசியல்வாதிகளுக்குமே வந்து ஒரு பயம் வரும். ஏன்னா பொதுமக்கள் அதை அடிக்கிறாங்க. இதில் பாஜக எங்கேயுமே தலையிடலை. அங்கே இருக்கும் மாநில தலைவர், பாஜகவின் மாநில தலைவர் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் தலையிடாதீங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை தான் சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் செய்யுங்க அப்படிலாம் எந்த இடத்துலையுமே யாருமே சொல்லவே இல்லை. இன்னொன்று வந்து அபிஷேக் பானர்ஜி சொல்லும்போது எங்களுடைய டிஎம்சி ஆஃபீஸ் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 400 ஆஃபீஸை இடிச்சிருக்காங்க, இதெல்லாம் என்ன ஒரு அராஜகம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்காரங்கிட்ட அந்த ஆள் வந்து ஒப்பாரி வைக்கிறாப்புல. இதுக்கு அந்த ஊர் மக்களை என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இந்த 400 ஆஃபீஸ் இல்லை, இன்னும் 4000 ஆஃபீஸ் வந்து
பொதுமக்களினுடைய இடத்துல இருக்கு, அரசாங்க இடத்துல இருக்கு அப்படின்ட்டு. அதாவது அரசாங்கம் கூட உங்க அப்பை விட்டு சொத்துன்னு அவங்க நினைச்சுக்கலாம். சாதாரண பொதுமக்களினுடைய இடத்துல கூட இவங்க அவங்கள பத்தி விட்டுட்டு டிஎம்சி ஆஃபீஸாக மாற்றி அங்கே உட்காந்துட்டு அராஜகம் பண்ணியிருக்காங்க. நானே எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன். ரோட்டில் போட்ட பெண்களை வந்து டிஎம்சி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவங்கள அந்த பாடுபடுத்திட்டு பெல்ட்டால் அடிச்சிருக்காங்க. அந்த அடி அடித்து அந்த பெண்களை வந்து கதற விட்டுருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, பெண் பாவம் பொல்லாதது அப்படின்ட்டு. அது மாதிரி நடு ரோட்டில் அடிச்சிருக்கானுங்க. பூராமே அந்த டிஎம்சி குண்டாஸ் தான். நிறைய பேர் வந்து இதில் இஸ்லாமியர்கள் தான். இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவர் வந்து இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு பொய் சொல்கிறதுக்கு இங்கே நான் தயாராக இல்லை. பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே உடனே வந்திருக்கு. இங்கே எடுத்து சொல்ல ஆள் இல்லை. இன்றைக்கி அபிஷேக் பானர்ஜி அடி வாங்கினோடனே மட்டும் இந்த உண்டியல் கட்சியும் சேர்ந்துமே வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அங்கே பாஜக ஆட்சி வரப்போய் தான் டிஎம்சி காரங்க பிடிச்சி வச்சிருந்த காங்கிரஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய ஆஃபீஸை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் வேட்டு வெடிச்செல்லாம் கொண்டாடி இருக்காங்க. ஸ்வீட் கொடுத்து யார் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுமே வேட்டு வெடித்து கொண்டாடி ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய தலைமை ராகுல் காந்தி தான் வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படி. ஏன்னா மற்ற இடத்துல பார்த்தோம்னா இவங்க எல்லாம் ஒன்றா, அதாவது ஒரே கட்சிக்குள்ள கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் பானர்ஜி அடி வாங்கினார் இல்லையா, மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணிடுங்க. ஏன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலை சுற்றி மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பிரச்சனை வந்தால் எங்கள் ஆஸ்பத்திரியில் அடிச்சு நோக்கி காலி பண்ணிடுவாங்க, வெளியேற்றிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மம்தா பானர்ஜி வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை குறை சொல்லும் போது அங்கே இருக்க காவல்துறை மம்தா பானர்ஜியை அடக்கியிருக்காங்க. இது வந்து மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா காவல்துறை வந்து தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அஸ்ஸாம் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், அங்கே எல்லாமே பார்த்தோன்னா அரசியல்வாதிகள் வந்து காவல்துறைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதாவது வந்து தப்பு யார் செஞ்சாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கும் காவல்துறைக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்னும் போகிற நாட்களில் ஒரு 22 நாளில் இவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நானும் டிஎம்சி ஆஃபீஸை அடித்து நொறுக்குனதாகட்டும், அபிஷேக் பானர்ஜி மேலே இன்னைக்கு கேஸ் கொடுத்துருக்கிறதாகட்டும், மம்தா பானர்ஜி இன்னைக்கு பயந்து உட்காந்துருக்காங்க. 18 எம்பிக்களினுடைய தொலைபேசி வந்து நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறாங்க. 40 எம்எல்ஏக்கள் எப்போ வேண்டாலும் பாஜகவுக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் வந்து மம்தா பானர்ஜி வந்து எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. அந்த மக்களுடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் 15 வருஷம் வச்சுருப்பாங்க. அப்போ சுவேந்திர அதிகாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, 100 வருஷத்துக்கு இங்கே பாஜக ஆட்சி தான், யாரும் மாற்ற முடியாது, அது மாதிரி நான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.